வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து புரட்டாசி மாதம் 2வது சனி. நம்ம வீட்டில் வந்து விரத சாப்பாடு என்னென்னு பார்க்கலாங்களா. முட்டைக்கோஸ் பொரியல், ரசம், பொங்கல், வெண்பொங்கல் வந்து உப்பு போட்டு பொங்கியிருக்குது. அது இல்லாமல் வடித்த சாதம், சாம்பார், பீர்க்கங்காய் போட்ட சாம்பார். இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் விரத சாப்பாடு. அப்படியே 5 படையல் போட்டாச்சு. எப்பவுமே வந்து சனிக்கிழமைனா நம்ம வீட்டில் 5 படையல், அமாவாசைனா 3 படையல் போட்டு சாமி கும்பிட்றது வழக்கம். அதுமாதிரி நம்ம வீட்டுக்கு இன்றைக்கி ஒரு 3 கெஸ்ட்டு வந்திருக்காங்க. எல்லாத்துக்கும் ராமத்தை போட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து படிச்சலில் போட்டுட்டு எல்லோரும் சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோம். சாமி கும்பிடும்போது எல்லோரும் கோவிந்தா கோவிந்தான்னு சொல்லிட்டு நல்லா ஆர்வமாக எல்லோரும் கற்றுனாங்க. நம்ம குட்டி தம்பி வந்திருக்கான் பாரு, அவன் வேறு எல்லோரும் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக பார்த்தான். எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவன் வேறு ஒரு பக்கம் எண்ணிகிட்டு இருந்தான். அவனுக்கு ராமம் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தலையாட்டினான். எனக்கு ராமம் வேணாம், நீங்கள் மட்டும் போடுங்க அப்படின்ற மாதிரி தலையாட்டிகிட்டே இருந்தான். எல்லாத்துக்கும் ராமத்தை போட்டு எல்லோரும் சாமி கும்பிட்டாச்சு. இவங்க தான் நம்ம புது கெஸ்ட்டு. இவங்க தம்பி வந்து காலேஜ் படிக்கிறான். இப்போ ஊர்லேருந்து வந்திருந்தான். நம்ம மூத்தார் பையன், அவன் காலேஜ்லேருந்து வந்து அவனையும் கூப்பிட்டு இன்றைக்கி எல்லோரும் ஒன்றா சாமி கும்பிட்டோம். தம்பி வேறு பாருங்க சொன்னால குட்டி தம்பி எல்லோரும் எத்தனை பேர் இருக்காங்க எல்லாத்தையும் எண்ணிட்டு சாமி கும்பிட்றான்னா கும்பிட்டு எல்லோரும் திருப்தியாக சாமி கும்பிட்டோம். இன்றைக்கி 2வது சனி நல்லபடியாக சாமியை பெருமாளை கும்பிட தரிசனம் கிடச்சிது நமக்கு. எல்லோரும் கோவிந்தா போட்டுட்டு அப்படியே தீபாரத்தனை கட்டிட்டு இது வந்து நம்ம மனசில் ஏதாவது நினச்சிட்டு வேண்டிட்டு தட்டில் காசு போட்டுட்டு இது நம்ம எப்போ திருப்பதி போகிறோமோ அன்னைக்கு உண்டி அந்த உண்டியில் அந்த காசு போகிறது நம்ம வீட்டில் வழக்கம். இதை வந்து இந்த விரதம் முடிஞ்சோடனே அந்த காசை வந்து ஒரு துணியில் கட்டி வச்சுருப்போம். நம்ம வேண்டுதல் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிட்டு அந்த தட்டில் காசு போகிறது வழக்கம். அதுமாதிரி நாங்கள் அதை வருஷம் இந்த மாதிரி கடைப்பிடிப்போம். புரட்டாசி மாதம் சனிக்கிழமை ஏதாவது ஒரு வேண்டுதலை வச்சுட்டு இந்த மாதிரி வந்து படைக்கிறப்ப எல்லா பசங்க காசு போடுவோம். அது மாதிரி போட்டுட்டு அப்படியே எல்லோருக்கும் துளசி தீர்த்தம் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் எல்லோரும் லைனாக உட்கார வச்சு சாப்பாடு பரிமாற ஆரம்பித்தாச்சு. உங்கள் வீட்டில் புரட்டாசி சனி 2வது சனி விரதம் இருந்தீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வீட்டில் நல்லபடியாக விரதம் முடிஞ்சது. பசங்கள்லாம் இன்றைக்கி சனிக்கிழமை, அது இல்லாமல் எக்ஸாம் வேறு லீவ் விட்டாங்களா, அதனால் எல்லோரும் வீட்டில் இருந்தாங்க. அதனால் சிறப்பாக இந்த வாரம் சனிக்கிழமை விரதம் முடிஞ்சது. எல்லோருக்கும் உட்கார வச்சு சாப்பாடு போட்டு எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சா நீங்களும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வாரம் நம்ம 3வது சனி கொஞ்சம் விசேஷமாக இருக்கும். நம்ம வீட்டில் வடை பாயசத்தோட சமையல் எப்படி நம்மளால் ரெடி பண்ணணும்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள் எல்லோரும் சாப்பிட பரிமாறிச்சு உட்காந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். பாப்பாவுக்கு வேறு இலை போடலைங்களா, அவர் வேறு அவங்க அப்பா இலையிலேருந்து எடுத்து சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஃபஸ்ட்டு அவங்க அப்பா தான் சாப்பிட்டாங்க படைச்சல. பாப்பாங்களுக்கு வந்து வேறு சின்ன இலையில போட்டு தரலாம், அவ்வளோ பெரிய இலையில சாப்பிட மாட்டாங்க அப்படின்ட்டு பெரிய பசங்களை மட்டும் வெளியில் வச்சுட்டு சின்ன பசங்களுக்கு வந்து அப்புறமா போடலான்னு வச்சுருந்தேன். அதுக்குள்ளே பாப்பா ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. எல்லோரும் அவங்க பாட்டி பசங்க எல்லோரும் இன்றைக்கி திருப்தியாக சனிக்கிழமை சாமி கும்பிட்டோம். மன நிறைவேற இருந்தது. இது மாதிரி நீங்களும் விரதம் இருப்பீங்களான்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் சாப்பாடு ரொம்ப நல்லா இருந்துச்சு சொல்லிட்டு எல்லோரும் சாப்பிட்டாங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சா லைக்